ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிட்டு உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. ரொம்பவே சிம்பிள், அதே சமயம் இது ஒரு ஹை ப்ரோட்டீன் கிரேவி கூட. சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை மேரினேட் செய்ய உப்பு, பெப்பர், தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி மூடி வச்சிடுங்க. அடுத்ததாக மசாலா பவுடரை அரைக்க தனியா, சீரகம், பெப்பர், வரமிளகாய் எடுத்து ட்ரை ரோஸ்ட் செஞ்சுட்டு சில நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. மசாலா பேஸ்ட்டு செய்ய ஒரு பேனில் 1 கிளாஸ் தண்ணி விட்டு வெங்காயம், முந்திரப்பருப்பு, கசகசை, வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வேக விடணும். தண்ணி நல்லா வற்றினதும் ஆற விட்டு நல்லா நைஸாக க்ரீமி டெக்ஸ்சருக்கு அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ கிரேவி செய்ய முதல்ல கடாயில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். இப்போது மேரினேட் செஞ்ச சிக்கனை போட்டு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சிக்கன் கூட சேர்த்து வதக்கணும். இந்த ஸ்டேஜில் அரைச்ச மசாலா பவுடரையும் ஃப்ரெஷ் க்ரீம் 4 டீஸ்பூனும் கொஞ்சமாக கசூரி மெத்தியும் சேர்த்து கூட 1 கிளாஸ் தண்ணி இல்லாட்டி 1 கிளாஸ் பாலையும் சிக்கன் கூட சேர்த்து குக் பண்ணணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் சேர்த்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.